ஓவிய மண்டபத்துக்குள்ள 2 பேரும் நுழைந்தார்கள். பலவேறு விதமான ஓவியங்கள் இருந்தது. அதுல ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரணவம் அந்த ஓவியமாக இருந்தது. அதை சிவபெருமான் தன் கண்ணாலே உற்று நோக்கினார். உமையவளையும் பார்க்க சொன்னார். 2 பேரும் சேர்ந்து பார்த்தார்கள். அந்த ஓம்காரம் 2 யானைகளாக மாறியது. ஒன்று ஆண் யானை, இன்னொன்று பெண் யானையாக மாறியது. இந்த 2 யானையும் சிவபெருமானும் பார்வதியும் உற்று நோக்கினார்கள் மீண்டும். அப்போ உடல் தேவ உடலாகவும் தலை யானை தலையாகவும் தோன்றி. இதுதான் விநாயகர் பிறந்ததுடைய தாக்கம். அவன் எழுதுறான் பாருங்க விநாயகர் கதையை. சத்தியமாக கச்சியப்பர் குறிப்பிடுகின்ற விநாயகர் புராணம் இப்படிதான் விநாயகர் தோன்றுகிறார். ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ வடிவிலிருந்து நாத விந்து என்று சொல்லக்கூடிய 2 சிவனும் பார்வதியும் அதை உற்று நோக்கும் போது அந்த மாயா சக்தியிலிருந்து தோன்றக்கூடிய முதல் காட்சி விநாயகருடைய காட்சி. எப்படி உயிர் அந்த ஒரு சின்ன இதுல போய் சேர்ந்து இவ்வளவு பெரிய நிலை அடைகிறதுன்னா அந்த ஓம்காரம், ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓம்கார பிரணவ வடிவமாக விநாயக பெருமான் அவதரிக்கிறார். இது எப்படி விநாயகர் தோன்றினார்ன்றது கச்சியப்பர் இப்படிதான் விநாயகர் அவதாரம் பண்றார். ஆனா இப்போ தலையை வெட்டிட்டாங்க, சிவன் எடுத்து தலையை பொறுத்துறார். அதெல்லாம் அபச்சாரமான பேச்சு. இது கச்சியப்பர் குறிப்பிடல. 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட காவியம் இது. விநாயகருடைய தோற்றம் எப்படி நடந்ததுன்னா, ஒரு ஓவிய மண்டபத்திற்கு சாமியும் அம்பாலும் போகிறார்கள். அங்க ஓவியம் இருந்தது. அதுல பிரணவம் என்று ஓம்காரம் எழுதியிருந்தது. அதை